எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட லீட் கோட் ப்ராப்ளம் ஆஃப் த டே பவர் ஆஃப் 4 ஓட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன பார்க்கணும்னா, இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சுப்போம். பாருங்க, இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருப்பாங்க. ஒரு n வேல்யூ குடுத்திருப்பாங்க. அந்த n வேல்யூ வந்து பவர் ஆஃப் 4 ஆன்னு கேட்பாங்க. So 16 is obviously a power of 4, 4 square. So அதுக்கு ட்ரூன்னு குடுப்போம். n is equal to 5 is not a power of 4 and n is equal to 1 is a power of 4, 4 to power 0. சரியா? இதுவரைக்கும் நம்ம ஆல்ரெடி பவர் ஆஃப் 2 and பவர் ஆஃப் 3 வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த கொஸ்டின்ல நான் ஒரு சிம்பிளான விஷயம் தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து வாட் அப்ரோச்சஸ் தட் we saw for பவர் ஆஃப் 2 and பவர் ஆஃப் 3 don't work in சொல்லுவேன். அப்புறம் ஒரு சிம்பிளா ஒரு சொல்யூஷன் நான் கொடுப்பேன். அதர் சொல்யூஷன்ஸ் நீங்க கமெண்ட்ல போட்டு வைங்க. ஓகே, நம்ம பவர் ஆஃப் 3 வீடியோ பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஃபர்ஸ்ட் வந்து 3 to power 19 வந்து எடுத்துட்டு ஆஹ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், all the numbers that can divide this 3 to power 19 perfectly. So 3 to power 1, 3 to power 2, 3 to power 0, all the numbers that can divide 3 to power 19 perfectly are also powers of 3. So no other number can divide 3 to power 19 perfectly. 7 எடுத்தீங்கன்னா cannot divide 3 to power 19. சரியா? ஏன்? Because 3 to power 19 is just 3 multiplied by 3 19 times. சரியா? இப்போ 4க்கும் பார்க்கலாம். நம்ம 4 to power 19 எடுத்தோம்னா, இப்போ என்ன லாஜிக்கா இருக்கணும்? வாட் எவர் நம்பர் இஸ் டிவைடிங் 4 to power 19 perfectly is also power of 4. டெஃபினட்டா பார்க்கலாம். So 4 to power 0 divides 4 to power 19, 4 to power 1, 4 to power 2 and 4 to power 3. So on and so forth up to 4 to power 19. சரியா? இப்போ வந்து கேட்கலாம், ப்ரோ இட் லுக்ஸ் லைக் கரெக்ட் தானே. இப்போ ஏன் நீங்க வந்து வாட் எவர் டிவைட்ஸ் 4 to power 19 is not a power of 4ன்னு சொல்றேன்னு கேட்கலாம். ஓகே, இப்போ வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். So 2 also can divide 4 to power 19 perfectly. சரியா? Because 4 to power 19 is 4 multiplied by 19 times. அதுல வந்து 4 is also divisible by 2. So 2 also divides 4 to power 19. But 2 is not a power of 4. So இந்த approach definitely உங்களுக்கு வந்து work ஆகாது. சரியா? So again, இந்த வீடியோல என்ன கான்சென்ட்ரேட் பண்ணலாம், what approaches don't work. ஓகே, இப்போ வந்து நம்ம பவர் ஆஃப் 2 வீடியோ வந்து பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா கவுண்ட் த நம்பர் ஆஃப் செட் பிட். ஸோ ஆல் த பவர்ஸ் ஆஃப் 2ல வந்து பாத்தீங்கன்னா they only have one செட் பிட். ஓகேவா? நீங்க பவர் ஆஃப் 4யும் பாருங்க. பவர் ஆஃப் 4 ஆல்சோ சேமா தான் இருக்கும். ஆல் த பவர்ஸ் ஆஃப் 4 will only have one set bit. சரியா? அதனால you can't use the logic that all the powers of 4 have only one set bit. சரியா? Because even the powers of 2 have only one set bit. So நீங்க வந்து இந்த பவர் செட் பிட்ஸ் லாஜிக்கோட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் 2 வந்து ட்ரூன்னு வரும். சரியா? ஸோ இப்போ பவர் ஆஃப் 4க்கும் பவர் ஆஃப் 2க்கும் என்ன டிஃபரன்ஸா இருக்கு பாருங்க. நீங்க பவர்ஸ் ஆஃப் 2ல நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ பவர்ஸ் ஆஃப் 2 which are not a power of 4, உங்களுக்கு வந்து you have an odd number of unset bits. சரியா? பவர் ஆஃப் 2ல வந்து you have one unset bit, பவர் ஆஃப் 8ல இருந்து you have one unset bit. சரியா? ஆனா உங்களுக்கு வந்து பவர்ஸ் ஆஃப் 4ல வந்து you have an even number of unset bits. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு லாஜிக் இருந்துச்சுன்னா, ஒரு பவர் ஆஃப் 2 இல்லைன்னா வேற பவர் நம்பர் கண்டுபிடிக்கிறேன். நீங்க வந்து how does that logic can we shift around to apply for power of 4 ன்னு எடுத்து பார்க்கலாம். சரியா? ஆனா இங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச் கொடுக்க போறேன். உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் அப்ரோச், டிவிஷன் அப்ரோச், அப்புறம் வந்து லாக் அப்ரோச் will work for all the powers. சரியா? இப்போ வந்து லாக் அப்ரோச் பார்த்து இந்த சொல்யூஷன் முடிச்சிடலாம். ஓகே, இந்த லாகரித்மிக் அப்ரோச் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இந்த லாகரித்மிக் அப்ரோச் என்ன சொல்லும்? ஸோ சப்போஸ் எனக்கு வந்து log 2 to the power n ன்னு இருந்துச்சுன்னா, ஸோ வாட் திஸ் வேல்யூ will give me is how many 2 raised to the what power will give me n. சரியா? அதுதான் இந்த log n to the base 2 வந்து சொல்லுது. சரியா? ஸோ log 4 to the base 2 என்னவா இருக்கும்? டெஃபினட்டா 2வா இருக்கும். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா 2 to power 2 போட்டேன்னா எனக்கு 4 வரும்னு சொல்லுது. ஸோ log 2 log 8 to the base 2 என்ன கொடுக்கும்? 3. என்ன சொல்லுது இது? 2 வந்து நான் 3 பவருக்கு ரேஸ் பண்ணா எனக்கு வந்து 8 வருதுன்னு சொல்லுது. ஸோ சேம் லாஜிக் தான் நம்ம வந்து நம்ம பவர் ஆஃப் 4ன்னு கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் எனக்கு வந்து log 16 to the base 4ன்னு எடுத்தேன்னா எனக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்? 2ன்னு வரும். சரியா? சப்போஸ் நான் log 17 to the base 4ன்னு எடுத்தேன்னா எனக்கு வந்து 2 பாயிண்ட் சம்திங் வரும். சரியா? நாட் எக்ஸாக்ட்லி 2. சரியா? பிகாஸ் 17 is not a power of 4 but it is slightly more than power of 16. So 4 raised to 2 point something will give me 17. சரியா? இப்போ என்ன செக் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிளா you only have to check if this side is perfectly an integer or not. சரியா? ஸோ அது பண்றது ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த இந்த சைட்ல இருக்க வேல்யூ தான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரியா? யூ ஹாவ் டு செக் இஃப் எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர். சரியா? ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறோம். ஸோ 4 raised to the integer power of x. சரியா? இன்டிஜர்
int of x ன்னு கொடுத்தீங்கன்னா this integer will be rounded down to only the integer part. சரியா? So is that equal to n? சரி, x எப்படி obtain பண்ண போறோம்? log n to the base 2 or base 4. சரியா? So அங்க வந்து உங்களுக்கு x வந்துரும். For all the non powers of x வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கா டெசிமல்ஸ் வரும். All the perfect powers of 4க்கு you won't get any decimal places in the x. சரியா? So 4 raised to the only the integer part of x is equal to n. For which numbers will this work? Only if n is a power of 4. So இவ்வளவு தான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனை இப்போ குயிக்கா போய் கூட பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட கோட். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரிட்டர்ன் n is greater than 0. ஏன் n is greater than 0? நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்? only the powers of positive 4. Positive 4 ஓட powers will always be greater than 0, 1 or above it. சரியா? இப்போ வந்து பார்க்கலாம். and 4 raised to the power of int of math.log n, 4. So இது வந்து n to the base 4 ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அது வந்து நம்ம இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிட்டு 4க்கு மறுபடியும் பவர் பண்றோம். If that becomes n, for only for which numbers will this solution come out right? Only for the powers of 4. So இதுதான் இந்த ப்ராப்ளமோட log based solution, one line solution. நீங்க வேற என்ன சொல்யூஷன் தெரிஞ்சாலும் நீங்க கவனிச்சப்படுவீங்க. நான் இந்த log based solutionோட JavaScript, CPP and வேற லாங்குவேஜ்ல போட்டு வைக்கிறேன். நீங்க அதை பார்த்து காட்டலாம். கூடி சீக்கிரமா நான் இன்னொரு வீடியோட உங்களை வந்து பார்க்கலாம். அண்ட் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாய் பார்க்கலாம்.